வணக்கம். தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரத்தநாடு வட்டம் வெங்கரை ஊராட்சி பெரியகோட்டை காட்டை சேர்ந்த வைத்தியநாதன் பேசுகிறேன். இந்த கல்லணை கால்வாய் திட்டத்தில் புனரமைப்பு பணின்னு சொல்லி அடித்த கடைகோடிக்கு தண்ணீர் போகவில்லைன்னு சொல்லி காங்கிரீட் தளம் அமைக்கிறாங்க. இந்த காங்கிரீட் தளத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த காங்கிரீட் பண்ணதை 2700 கோடி அதில் போடுறதுக்கு எங்களுக்கு ஏரிகள், இதற்கு வர்ற வாய்க்கால்கள், இதை தூர்வார பண்ணி இதை உயர்த்தி நல்லா பண்ணாலே எங்களுக்கு நீர்மட்டம் உயரும். இதுக்கு உதாரணமாக சொல்ல போனாக்க, வெங்கரை ஊராட்சியில் பெரியகோட்டை காட்டில் எங்களுக்கு 530 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு பெரிய ஏரி இருக்குது. இது சொல்ல போனாக்கா இது தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஏரின்னு சொல்லலாம். இந்த ஏரியை பார்த்திங்கனாக்கா ஒரு வைகை டேமுக்கு ஒரு இணையானது. அந்த ஏரியில் ஒரு மதகும் இருக்குது. இந்த மதகு இப்போ எல்லாம் மதகும் தூந்துருச்சு, இந்த வாய்க்காலுமே தூந்துருச்சு. இந்த ஏரியை பார்த்திங்கனாக்கா ஒரு எல்லாமே எல்லாமே ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஏரியை எங்களுக்கு முழுமையாக இது பண்ணி சுத்தம் பண்ணி இது பண்ணாலே இந்த பருவம் நிலத்தடி நீர், ஆடு மாடு, இயற்கை வளங்கள் எல்லாமே பெருகும். இந்த குளத்தினுடைய தண்ணினால் 1000 ஏக்கருக்கு மேலே எங்களுக்கு பாசன கால் இருக்குது. இந்த ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னா காடாப்பறை ஏரிக்கு இந்த ஏரியிலேருந்து தான் போகணும். அந்த காடாப்பறை ஏரியில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ஏக்கருக்கு மேலே பாசன கால் இருக்குது. அதுக்கு வர்ற பாசன காலினுடைய வாய்க்காலே பார்த்திங்கன்னாக்கா ஒரு 15 ஏக்கர் இருக்கும். அதுவே எல்லாமே ஆக்கிரமிப்பில் இதாகிடுச்சு. அந்த காடாப்பறை ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னாக்கா வெங்கரை ஏரின்னு சொல்லி அந்த ஏரியில் போய் விழுவுது. அந்த ஏரியிலேருந்து பாசனக்கால் அங்கிட்டு ஒரு 200 ஏக்கருக்கு மேலேயே இருக்குது. அந்த ஏரியும் எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. அந்த ஏரியிலேருந்து நேராக பார்த்திங்கன்னாக்கா காயாவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காயாவூர் ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் விழுந்து தண்ணி அதுவும் எல்லாம் ஆக்கிரமிப்பிலே இருக்குது. அந்த ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னாக்கா நெய்வ விடுதி ஏரிக்கு போயிடுது. நெய்வ விடுதி ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னாக்கா அதுலேருந்து அதுவும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. எல்லாமே போகிற வழி சரியில்லை. இதில் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பட்டா நிலங்காலையும் எல்லா வகைகள்லையும் போய் அது அரசுக்கு தான் இழப்பீடு வருது. ஏன்னாக்கா பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போய் பட்டா நிலங்கள்லையும் எல்லாம் இதாகிடுது. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அடித்தள விவசாயம் பாதிக்கப்படுது. அப்புறம் அரசுக்கும் அது பாதிப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிவாரணம் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கொடுக்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல். இது காரணமே என்னன்னாக்கா எல்லாமே ஆக்கிரமிப்புனால எல்லாம் ஆக்கிரமிப்புனால எல்லாமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது. அதனால் பட்டாதாரருடைய நிலமும் பாதிக்கப்படுகிறது. அடித்தளமான நமக்கு நீரோட்டம், நீருங்கிறது மனிதனுக்கு ஒரு இன்றியமையாதது, அதுவும் அதனால் மக்களும் கிடைக்காம போயிடுது. அதனால் ஆடு மாடு பார்த்திங்கன்னாக்கா ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னாக்கா ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணமே இது மாதிரி ஆக்கிரமிப்புகள் தான். இந்த நெவவுடுதி ஏரி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து குறிச்சி பஞ்சாயத்தில் சீதாம்பலவரி ஏரியில் விழுவுது. அந்த சீதாம்பலவரி ஏரியில் விழுந்து அந்த புறம் பார்த்திங்கன்னா ஒரு 350 ஏக்கர்லேருந்து 400 ஏக்கருக்கு அதில் பாசன கால் இருக்குது. அதுக்கு பிறகு அதிகமான உபரி நீர் வந்தால்தான் எங்களுக்கு அதில் ஒரு வாரியில் விழுந்து அந்த வாரி அங்கே போய் ஒரு தேக்கெண்ணை போட்டு அதுலேருந்து கழுவப்பள்ளிக்காடு கொண்டிகுளம் அப்படிங்கிற ஒரு ஏரியில் போய் அங்கிட்ட அந்த ஏரியாவே போய் பாயுது எங்களுக்கு. அது மாதிரி பாசனக்கால் இருக்குது. அது மாதிரி அந்த திட்டத்தெல்லாம் பயன்படுத்தாமல் ஏதோ இது 2700 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கணும் காவிரி ஓட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி எப்போவுமே நமக்கு 7 நாளில் தண்ணி வந்துடும். நம்ம காங்கிரீட் அடித்தளத்தில் பார்த்திங்கன்னா போடாமல் இருக்கும் பொழுது 7 நாளில் எங்களுக்கு அடிக்கடை நாகூடியிலேருந்து ஆவடார்குளத்துக்கே தண்ணி போயிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு 5 நாளில் தான் போகுது. இதனால் நீர் மட்டம், அதாவது நிலத்தடி நீர் மட்டம் கீழேயே போக மாட்டேங்குது. ஏன்னா காங்கிரீட் போட்டால் தண்ணி போகாதில்ல, அதனால் டேரெக்டாக தண்ணி போகுது, தவிர அந்த தண்ணி வீணாக தான் போகுது. எங்களுக்கு மக்களுக்கு தேவை என்ன தேவை, முதல்ல எல்லா ஆக்கிரமிப்பையும் அகற்றி கரைகளை புனரமைப்பு பண்ணணும். கரைகளை பழையபடி இருக்கணும். எங்கே பார்த்திங்கன்னா பெரியகோட்டை காட்டில் இந்த ஏரிக்கு வெங்கரை பெரிய குளம்னு சொல்கிறது பூதம் வெட்டி குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தினுடைய இது பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குளம் எவ்வளவு பெரியது. ஏன்னா இது அப்போல்லாம் ஆள் வெட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு இது ஒரு நினைவு சின்ன மாதிரி, அதாவது ஒரு பேரு பண்ணுற ஒரு இது மாதிரி நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அந்த இதையே